ஒரு காலத்திலே ஒரு பெரிய பச்சை காட்டுல ஒரு சின்ன விதை இருந்துச்சு. அந்த விதைக்கு ஒரு பெரிய கனவு. அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து வானத்தை தொடுன்னு ஆசைப்பட்டது. உயரமான மரங்கள் எல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு நிழல் கொடுக்கிறதையும் பாதுகாப்பு கொடுக்கிறதையும் பத்தி கதைகள் கேள்விப்பட்டிருக்கு. அந்த சின்ன விதையும் அப்படித்தான் வலுவா உயரமா வரணும்னு நினைச்சிச்சு. ஆனா அதுக்குள்ளேயே பயம் வந்துச்சு. நாட்கள் வாரங்களா மாறிச்சு. அந்த சின்ன விதை இருட்டான மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. மற்ற விதைகள் எல்லாம் வேகமா வளர்ந்துட்டே இருந்ததால அந்த சின்ன விதைக்கு பயமும் இறுக்கமும் ஏற்பச்சு. மண்ணை தாண்டி வெளியே வர முடியுமான சந்தேகமா இருந்துச்சு. ஆனா எப்படியும் ஒரு நாள் வெளியே வந்துடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் மழை பெய்யும் போது அந்த சின்ன விதைக்கு ஒரு தெம்பு வந்துச்சு. பெரிய மரங்களும் இப்படித்தான் மண்ணுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தைரியமா வெளிச்சத்தடிச்சு நோக்கி வளர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு மழை துளியும் விழுந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துச்சு. நிறைய மழை நாட்களும் வெயில் நாட்களும் கடந்து அந்த சின்ன விதை மண்ணை தாண்டி வெளியே வந்துச்சு. இப்போ அது ஒரு சின்ன செடியா மாறிச்சு. ஆரம்பத்துல காத்தோம் மழையும் அடிச்சு செடிய சாய்ச்சிடுச்சு. ஆனா விடாம் தன்னோட வளர்ச்சியை தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு சவாலும் செடியை வலுவாக்குச்சு. காலப்போக்குல அந்த செடிக்கு ஆழமான வேரும் உறுதியான தண்டு வந்துச்சு. பாய்ந்த சின்ன விதை இப்போ ஒரு பெரிய மரமா வானத்தை தொட்டுச்சு. காற்றுல இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு நெருள கொடுத்துச்சு. அந்த சின்ன விதை ஒரு மரமா மாறினது மட்டும் இல்ல, தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஜெயிச்சதுதான் முக்கியம். வருஷங்கள் கடந்து அந்த பெரிய மரம் தன்னோட கஷ்டங்களை நினைச்சு பார்த்துச்சு. ஒவ்வொரு கஷ்டமும் தன்னை எப்படி வளர்த்திருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சு. கனவை அடையதுக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்னு உணர்ந்துச்சு. அந்த மரத்தோட கதையை கேட்டு காட்டில் இருக்கிற மற்ற விதைகளும் தைரியமா வர ஆரம்பிச்சது. காட்டுக்கு நடுவுல அந்த வலுவான மரம் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சின்னமா நின்னுச்சு. எவ்வளவு சின்ன விதையா இருந்தாலும் கனவு இருந்தா கஷ்டங்களை தாண்டி எதையும் சாதிக்கலாம்னு காட்டுச்சு. அந்த சின்ன விதையோட கதை நம்பிக்கையோடு கதிரா பிரகாசிச்சு. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு.